Hello children, நான் உங்க டீச்சர் ஹேமலதா. 5th standard, 3rd term, English. Unit 3, My Duties. அதில் part 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஜனா என்னும் சிறுமி அரக்கமரம் பற்றி தான் கண்ட கனவையும் அவளுடைய ஃப்ரெண்டு அந்த மரத்தை பற்றி சொன்னதையும் கேட்டோம். இந்த கிளாஸ்ல அந்த அரச மரம் எப்படி அரக்க மரமா ஆனது என்பதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். She continued. Children went to the village and told the elders what happened near the tree. அந்த குழந்தைங்க கிராமத்துக்குள்ள போய் அங்குள்ள பெரியவங்க கிட்ட அங்கு நடந்ததை பத்தி அப்படியே சொன்னாங்க. No one believed them. ஆனா யாரும் அதை நம்பல. Soon many more got affected by the tree and this worried the people of the village. கொஞ்ச நாள் கழித்து நிறைய பேர் அந்த மரத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் கவலையாயிடுச்சு. They planned to cut it. அவங்க அந்த மரத்தை வெட்டலாம்னு திட்டம் போட்டாங்க. But the village head stopped them. ஆனா கிராமத்தின் தலைவர் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. He told them how the tree had helped the village. அந்த மரத்தினால நமக்கு கிடைச்ச நன்மைகளை அந்த மக்களுக்கு சொன்னாரு. He advised them to make a fence around the tree to stop people from going near it. அந்த மரத்தை சுத்தி ஒரு வேலி போட்டு அந்த மரத்தின் அருகில் யாரும் போகாம பார்த்துக்கலான்னு ஆலோசனை சொன்னாரு. Since then, the tree is called the monster tree. Many years have passed and the area near the tree is desolate now. அன்று முதல் அந்த மரத்துக்கு அரக்க மரம்னு பேர் வந்துடுச்சு. பல வருஷம் கழிந்தது. அந்த மரத்துக்கிட்ட அதை சுற்றியுள்ள இடத்துக்கும் யாரும் போகாமல் அந்த மரம் தனிமைப்படுத்தப்பட்டது. அந்த மரத்துக்கு அருகில் யாரும் போகவில்லை. The previous evening, Jana went to play with her friends. முந்தைய நாள் சாயங்காலம் ஜனாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த மரத்துக்கு சற்று தூரத்துல விளையாட போனாங்க. She was a brave and curious little girl. அந்த ஜனா தைரியமான ஆர்வமுடைய குழந்தை. They were playing a few meters away from the monster tree. அவங்க அந்த மரத்துக்கு சற்று தூரத்துல விளையாட போனாங்க. Jana was waiting for her turn. ஜனா அவளுடைய டர்ன் வர அவ காத்துக்கிட்டு இருந்தா. Just then she felt her ears tingle. அப்ப அவ காதுல அரிக்கிற மாதிரி இருந்தது. She removed her earrings and kept it on the ground. அவ காதுல இருந்த தோட கழற்றி தரையில வச்சா. Suddenly a squirrel took her earring and ran away. திடீரென்று ஒரு அணில் அவளுடைய தோடை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சு. She chased it and before she knew she was in front of the monster tree. அணிலை விரட்டிக்கிட்டு அவளுக்கு தெரியாமலேயே அரக்க மரத்துக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டா. Her friends shouted, "No Jana, don't go there." அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜனா அந்த மரத்துக்கிட்ட போகாதன்னு சத்தம் போட்டாங்க. She replied, "I have to find my earring." அதுக்கு ஜனா என்னோட தோட கண்டுபிடிக்கணும்னு அவ சொன்னா.
They shouted in fear, "It is behind you." அவங்க பயத்துல கத்துனாங்க, அந்த மரம் உனக்கு பின்னாடி தான் இருக்கு. ரன் ஜனா ரன், சீக்கிரம் ஓடி வந்துடுன்னு கூப்பிட்டாங்க. She turned and saw one of the branches coming to hit her. She bent down and dodged it. She ran away from the tree. That night she had the nightmare. அந்த மரத்தில் இருந்த கிளைகள் அவளை அடிக்கிற மாதிரி வேகமா வந்தது. அந்த கிளைகள் தாக்காம இருக்கிறதுக்கு அவ குனிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டா. அந்த ராத்திரி தான் முன்னாடி சொன்ன மரத்தை பத்திய அந்த கனவு வந்தது. That day Jana decided to overcome her fear. அன்னிலிருந்து அவ எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. So she asked more about the monster tree. அந்த அரக்க மரத்தை பத்தி நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. She came to know that the tree was good and helpful. அது ஒரு நல்ல மரம், எல்லாருக்கும் நல்லது செய்ததுன்னு மற்றவங்க சொல்றத கேட்டுக்கிட்டா. She put her fear away and tried to find the reason for the change in trees behavior. அவ பயத்தை விட்டுட்டு அந்த மரம் திடீரென்று இப்படி மாறியதற்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணனா. So she spent many days watching the tree. She went to the tree whenever she had the time. She felt that the tree was also watching her. அதனால அவ அந்த மரத்தை நிறைய நாள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு எப்ப நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் அந்த மரத்தை போய் பார்த்தா. அந்த மரமும் அவ பார்க்கறத தெரிஞ்சுக்கிட்டா. One day she decided to go near the tree. ஒரு நாள் அந்த மரத்திற்கு அருகில் போக முடிவெடுத்தாள். When she crossed the fenced area, the tree started to scare her. அவ அந்த வேலையை தாண்டி போகும்போது அந்த மரம் அவளை பயமுறுத்த ஆரம்பிச்சது. But not as much as before. ஆனா அந்த மரம் முன்ன போல அதிக பயம் காட்டல. She stepped forward and the tree swayed its branches again. அவ ஒரு அடி முன்னாடி வந்தப்ப அந்த மரம் மறுபடியும் தனது கிளைகளை அசைக்க ஆரம்பிச்சது. Then the tree dropped its sharp branches close to her. அந்த மரம் அதனுடைய கூர்மையான கிளைகளை அவளுக்கு அருகில் கொண்டு வந்தது. Yet she was not afraid. ஆனாலும் அவ அதை பார்த்து பயப்படல. When she was going to touch the tree, it opened its mouth and roared. அவ அந்த மரத்தை தொட போனா அந்த மரம் அதனுடைய வாயை திறந்து உருமியது. Jana calmly touched the tree and patted it. Jana அமைதியா அந்த மரத்தை தொட்டு தடவினாள். The branches stopped moving and it was quiet. அதனால அந்த மரத்தின் கிளைகள் நகராமல் அமைதியாகி விட்டது. The tree grumbled, "Go away, please go away." She asked why. "I know you are a good tree. Why are you doing this?" The tree shouted, "Yes, I was good, but it is only because of you I have become like this." அந்த மரம் முணுமுணுச்சு, "போயிடு, இங்கிருந்து தயவு செஞ்சு போயிடு" அப்படின்னு அவளை பார்த்து சொன்னது. "ஏன், நீ ஒரு நல்ல மரம்னு எனக்கு தெரியும், ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு ஜனா
அந்த மரத்தை பார்த்து கேட்டா. ஆமா, நான் நல்ல மரமா தான் இருந்தேன், ஆனா உங்களால தான் இப்படி மாறிட்டேன்னு சத்தமா சொன்னது. சாரி, யூ ஆர் எ லிட்டில் கேர்ள். வாட் வுட் யூ டூ? வெயிட், லெட் மீ கால் மை ஃப்ரெண்ட்ஸ், செட் த ட்ரீ. அந்த மரம் அவளை பார்த்து சாரி சொன்னது. நீயோ சின்ன பொண்ணு, உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டது. பொறு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு மரம் சொன்னது. கம் அவுட், செட் த ட்ரீ. இன் a few seconds, one by one, many squirrels came out from the tree. Hundreds of them were there. வெளியே வாங்கன்னு சொன்னது அந்த மரம். கொஞ்ச நேரத்துல அந்த மரத்திலிருந்து ஒவ்வொன்றாக 100 அணில்களுக்கு மேலாக வெளியே வந்தது. The tree continued. They are the reason for me to become a monster. Long ago, a pregnant squirrel came here. இப்ப தெரியுதா, இவங்களுக்காகத்தான் நான் அரக்கனா மாறினேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரெக்னன்ட் அணில் என்கிட்ட வந்தது. She said, I am the last of my kind in this village. The hunters are trying to kill me. Please save me. இந்த கிராமத்தில் என்னோட இனத்தின் கடைசி அணில் நான் தான். வேட்டையாடுபவர்கள் என்னை கொல்வதற்கு முயற்சி பண்றாங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து அப்படின்னு என்கிட்ட கேட்டது. The tree said, I did not know that people were so selfish. They destroy everything mercilessly. I wanted to save the squirrels, so I became a monster. மனிதர்கள் இவ்வளவு சுயநலமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. மக்கள் இரக்கமே இல்லாமல் எல்லாவற்றையும் அழிச்சுக்கிட்டே வராங்க. நான் அந்த அணிலை காப்பாற்ற விரும்பினேன், அதனால தான் நான் அரக்கனா மாறிட்டேன். After listening to the tree story, Jana felt embarrassed. She went to the village head and explained. அந்த மரத்தின் கதையை கேட்டு ஜனா வருத்தமடைந்தாள். அந்த கிராமத்திற்கு சென்று கிராம தலைவரிடமும் அந்த மக்களிடமும் எல்லாவற்றையும் சொன்னா. The villagers understood their mistake and took an oath not to do any harm to nature. அந்த கிராம மக்கள் தன் தவறுகளை உணர்ந்தனர். அவங்க இயற்கைக்கு மாறாக எந்த தவறையும் செய்ய மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்தாங்க. And oath அப்படின்னா உறுதிமொழி. From that day on, the villagers started calling it the mother tree. அன்று முதல் அந்த மரத்தை தாய் மரம்னு அந்த மக்கள் அழைக்கலானார்கள். இந்த கதையிலிருந்து என்ன நீதி தெரியுது? இயற்கைக்கு மாறாக மரங்களை வெட்டக்கூடாது. ஏன்னா பல உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் நமக்கும் பல வகைகளில் பயனுள்ளதாக இருக்கின்றது. மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். Thank you, children.